ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரிமிகாஸ் டைரி. நம்ம இன்றைக்கி ஒரு பிரசாதம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்தியாவில் பார்த்திங்கன்னா டவுன் சவுத்தில் ஷஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு முருகனுக்கு ரொம்பவே ஒரு விசேஷமான நாளாக கொண்டாடுவோம். அதுவும் பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் நடக்கிறப்போ இந்த திருப்பாகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட் செய்வாங்க. அந்த ரெசிபி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் கடலை மாவு 1 கப் அளவு எடுத்துக்கோங்க. மெஷரிங் கப்பை பொறுத்த வரைக்கும் நான் எடுத்துருக்கிறது 1/2 கப் தான். நான் இதை 1 கப் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒரு பவுலோ இல்லை ஒரு கிளாஸோ எதுனாலும் ஒரு கப் மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இதை நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு அதோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கலரில் எந்த சேஞ்சும் ஆயிடக்கூடாது. ஜஸ்ட் அந்த பச்சை வாசனை மட்டும் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா அதை ஆற விட்டுட்டு நம்ம பால் ஆட் பண்ணணும். பால் நம்ம எந்த கப் எடுத்துருக்கோமோ அதில் ஒரு 1.5 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கோங்க. காய்ச்சின பால் ஆற வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரே ஒரு கப் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஸ்பேஷலாக வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 கப் மில்க் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம குட்டி பாப்பா கூட ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இதில் நெக்ஸ்ட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் சாஃப்ரான் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஏலக்காய், ஒரே ஒரு ஏலக்காய் நம்ம க்ரஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பவுடர் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பை ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைனா அடியில் ஒட்ட ஆரம்பிச்சிரும், இல்லைனா கட்டி வர ஆரம்பிச்சிரும். நெக்ஸ்ட்டு ஒரு 1.5 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு 3/4 கப் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஸ்டார்டிங்லேயே ஃபுல்லாக ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண அது என்ன ஆகும்னா அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும். நான் இந்த 3/4 கப் நெய்யை 3 பேட்சாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன். இதோட பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஊற்றின நெய் எல்லாமே வெளியே வர ஸ்டார்ட் ஆகும். அப்போ தான் அதோட பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸில் நமக்கு இந்த ரெசிபி கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடும். பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு கேஷ்யூ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கேஷ்யூ பவுடருக்கு ஃபஸ்ட்டு கேஷ்யூஸை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா அதில் உள்ள ஆயில் ஃபேட்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் திருப்பாகமுக்கு பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இதை நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம வீட்டிலே இருக்கிற முருகனுக்கு சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி நம்ம 3 in 1 ரெசிபின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா மைசூர் பாக், காஜு கட்லி, பால்கோவா இது 3யுமே நமக்கு ஒரு சாஃப்டாக ஃபீல் இருக்கும். அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா எந்தவித ஸ்வீட் ஸ்டால்லையுமே நமக்கு கிடைக்காது. பட் நம்ம கண்டிப்பாக வீட்டில் ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம கிட்ஸ்க்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்வீட் நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். நமக்கு பாருங்கள் பர்ஃபெக்ட் டெக்ஸ்சரில் கிடச்சிருச்சு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு பெஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.